நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா செய்வாங்க போல இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னு இவனும் தைரியமா என் முன்னாடி வந்து கேக்குறான். இதத்தான் என்னால தாங்க முடியல. இதையெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு மட்டுமா கஷ்டம்? அவங்களுக்கும் நிம்மதி போயிடும் தானே நான் இங்க இருக்கிறேன். அவரை பத்தியும் சரவண மாமா பத்தியும் எங்களுக்கு அக்கறையே இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேளே மேடம். ஆனந்தி, நான் சொல்றத நீ சரியாவே புரிஞ்சுக்கல. ஏற்கனவே நீ டென்ஷன்ல இருக்க. நிதானமா யோசிச்சு பார்த்தாதான் நான் சொல்றது உனக்கு புரியும். ஆமா ஆனந்தி, கோகிலாக்கா, நீங்க 2 பேர் பிடிவாதத்தை விட்டுட்டு நாங்க எல்லாரும் சொல்றது ஒரு தடவை கேளுங்க. அவங்க மாமியார் வீட்டுக்கு போங்க. வெளியில இருக்கும்போதே உங்களுக்காக இவ்ளோ செய்யற அன்பும் சரவணனும் வீட்டுக்குள்ள போயிட்டா சும்மா விட்டுருவாங்களா? அவங்க என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருப்பாங்க. என்ன முடிவுக்கு வருதுன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நானும் அக்காவும் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லிருங்க மேடம். நாங்க வேற எங்கேயாவது போய் கூட தங்கிக்கிறோம். ஆனந்தி, ஆமா மேடம், எப்ப பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையுமா இருந்தா உங்களுக்கும் கஷ்டம் தானே. நாங்க வேணா எங்க அண்ணன் வீட்டுல போய் இருந்துக்கிறோம். ஆனந்தி, ஏன் இப்படி பேசுற? மேடம் என்னைக்காவது உங்களையும் இங்க இருக்க யாரையாவது பாரமா நினைச்சிருக்காங்களா? நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. விடு சௌந்தர்யா, அவ எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. அதான் இப்படி பேசுறா. என்ன பிள்ளை இப்படி பேசிவிட்ட? அம்மா, ஆனந்திக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இல்ல கோகிலா, பரவாயில்ல. இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாரையுமே என் பொண்ணுங்களா நினைச்சுதான் பாத்துக்கிறேன். இப்ப கூட ஒரு அம்மா பொண்ணு ஆர்கியூமெண்டா தான் ஆனந்தி பேசினதையும் நான் எடுத்துக்கிறேன். பொண்ணு கோவப்பட்டு பேசினாங்கிறதுக்காக அம்மா நல்லது சொல்றத நிறுத்திட முடியுமா? அப்படிதான் நானும் சொல்றேன். உண்மைதாம்மா, நாங்களும் உங்களை அம்மா ஸ்தானத்துலதான் வச்சு பாக்குறோம். அப்படி அம்மாவை நினைக்கிறதுனாலதே எனக்கும் வருத்தமா போச்சு. வேற யாராச்சும் என்னைய மாமியார் வீட்டுக்கு போக சொல்லிருந்தா நானும் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நீங்க சொல்லிட்டீங்களே, எனக்கு வேதனை ஆயிருச்சு. பொண்ணுங்க கூடவே இருந்தா எல்லா அம்மாவுக்கும் சந்தோஷம்தான். ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ண புருஷன் வீட்டுக்கு தானே அனுப்பணும். அதை விட்டுட்டு தன்னோடயே இருந்தா எந்த அம்மாக்கும் அதுல சந்தோஷம் இருக்காது. ஏண்டா, யாழினிய காலம் பூரா நம்ம கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறியா? அவளுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கணுமா வேணாமா? இல்ல, எனக்கு புரியல. ஆனந்தி வர்றதுக்கும் யாழினி கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஆனந்தி மாதிரி ஒருத்தி மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வந்தா யாழினிய எப்படிடா கட்டி கொடுக்கறது? யாரு கட்டிக்குவாங்க? பொண்ண பத்தி மட்டுமே தான் நீ யோசிக்கிற. சேர்ந்த இடம் அப்படி. அம்மா, அண்ணிய வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்தா மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கேட்க மாட்டாங்களா? எதுக்குமா இப்ப ஏன் பக்கம் வண்டியை திருப்புற? எதிர்பார்க்கறது எல்லாமே வாழ்க்கையில நடக்கிறது இல்லம்மா. நான் ஆனந்திய சந்திச்சது, அவளை நேசிச்சது, அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தது, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே எதிர்பாராம நடந்ததுதான். ஆனா அதுல ஆனந்தியோட தப்பு எதுவுமே இல்லை. மாமா, கல்யாணம்லாம் எதிர்பாராம நடக்கல. நல்லா தெளிவா திட்டம் போட்டுதான் நடத்திருக்கீங்க. அப்பவும் அது அண்ணா செஞ்சது தானே தவிர அண்ணியோட தப்பு இல்ல. நீ அமைதியா இரு யாழினி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்க. இரு துளசி, வாய மூடிட்டு அமைதியா இருக்கிறதா இரு, இல்ல உள்ள ஓடிப்போ. முதல்ல ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு ஒரு திட்டம் போடணும். யார் என்ன திட்டம் போட்டாலும் சரி, ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, வரக்கூடாது. நான் ஒத்துக்கவும் மாட்டேன். தள்ளடி.
கூடவே போறத பாரு, குட்டிச்சாத்தா மாதிரி. ச்சே, நீ என்ன தயங்கி தயங்கி பேசுற? அண்ணிய கூட்டிட்டு தான் வருவேன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதானே? ஆனந்தி இன்னும் இந்த வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கலையே யாழினி. அவ மட்டும் ஒத்துக்கிட்டானா இப்படி பேசிக்கிட்டே இருந்திருப்பேன். தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன் நம்ம வீட்டுக்கு. நீ அண்ணிக்கிட்ட பேசுனா நானும் பேசுறேன். அண்ணி இங்க வரணும், அப்பதான் இந்த துளசியோட ஆட்டம் அடங்கும். தாலி பிரிச்சு கோக்குறதுல இருந்து எல்லாமே முறையா தானே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மருமகளா அந்த வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் என்ன? அப்படி எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டே இருப்பாங்க அந்த லலிதா அம்மா? நீ தள்ளி இருக்கிறது தான் பிரச்சனையே ஆனந்தி. அங்க போனாதான் எல்லாமே சரியாகும். நீங்க சொல்ற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஏதோ கடவுள் நடத்தி கொண்டு போறாரு. அப்ப கூட அத்தையோட ஆசீர்வாதம் கிடைக்கலையே. ஆசீர்வாதம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, சாபம் தான் கிடைக்குது. எல்லாத்தையும் கடவுள் நடத்தி வைக்கிறாருன்னு நினைக்கிறல்ல, இதையும் கடவுள் தான் நடத்தி வைக்கிறாருன்னு நினைச்சுக்கோ. நீ முதல்ல அன்பு வீட்டுக்கு போ, எல்லா ஆசீர்வாதமும் தன்னால உனக்கு கிடைக்கும். என்னை மன்னிச்சிருங்க மேடம், என்னால அங்க போக முடியாது. அது சரிப்பட்டு வராது, பிரச்சனை இன்னும் பெருசாத்தே ஆகும். ஏ ஆனந்தி, நில்லு பிள்ளை. ஆனந்தி அம்மா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஆனந்திக்கு உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் பேசினேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நல்ல வழி பிறந்தா போதும். நீ போய் ஆனந்தியை பாத்துக்க. அவ மனசு சரியில்லாம இருக்கா, கூடவே இரு. நீ போ. சாமி, ஒவ்வொரு தடவையும் உன் முன்னால வந்து நின்னு வேண்டிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டுதே இருக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு இதுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனசுல இன்னும் இன்னும் குழப்பந்தையும் கூட்டிக்கிட்டு போகுது. இப்படியே குழப்பமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா முடிவு எப்பதான் எடுப்பீங்க? அன்பு வீட்ல எந்த மாதிரி பிரச்சனை போகுதுன்னு உனக்கு தெரியாதா சௌசவ்? இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன முடிவெடுக்க சொல்ற? அக்கா, உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிருமோன்ற இடத்துல வந்து நிக்கும் போது நீங்க உங்களை பத்தியும் சரவணனை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க.